மே மாசம் வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. நெறைய தேவைகள் இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அடுத்த மாசம். இப்படி அப்படின்னு சொல்லி நெறைய அவங்க மைண்ட்ல போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாங்க, "நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்." ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாங்கன்னா, உங்களுடைய நாளைக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவர் கவலைப்படுறாங்க உங்க நாளைக்காக. பாருங்க, காட்டு புஷ்பங்கள் அது எப்படி வளருது? அப்படிப்பட்ட காட்டு புஷ்பங்கள். ஒரு நாள் வந்து ஒரு புல்ல புடுங்கி போட்டுறலாம். அப்படிப்பட்ட புல்லுக்கு ஆண்டவர் எப்படி உடுத்துவிக்கிறார் தெரியுமா? சாலமோனுடைய காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணலையாம். இன்னைக்கு வெள்ளி விலை எவ்வளோ சொல்றோம். ஆனா சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாவே எண்ணல. அப்ப அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நான் ஒரு புல்லுக்கு ஒரு ட்ரெஸ் குடுக்குறேன்ல, அந்த புல்லுக்கு உடுத்துவிக்கிறது மாதிரி சாலமோன் காலம் முதலா கூட உடுத்துவிக்கப்பட்டது கிடையாது. எப்படி ஒரு புடுங்கி போடுற ஒரு புல்லுக்கு ஆண்டவர் இவ்வளோ செய்றாராம். அப்போ அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ செய்வாங்க. அதனால அடுத்த நாளுக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வந்து ஒரு காக்கை குஞ்சுகளுக்கு ஆண்டவர் அவ்வளோ செய்வாங்கன்னா, ஒரு புல்லுக்கு ஆண்டவர் அவ்வளோ செய்வாங்கன்னா, அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? அதனால உங்களுடைய தேவைகள் எல்லாம் எதுவா இருக்கட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ன்னு சொல்லி யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர நோக்கி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள செய்வாங்க. சோர்ந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட்.